வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் எவ்வளவு ஆசையாக ஒவ்வொரு விதையையும் நட்டு அது முளைத்து வருவதைப் பார்க்கும்போது ஏற்படும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அல்லவா? ஆனால் சில நாட்களில் அந்த சின்னஞ்சிறு நாற்றுகள் திடீரென்று வாடி தண்டுப்பகுதி மெலிந்து அடியோடு அழுகி விழுவதை பார்க்கும்போது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு நாற்று அழுகல் நோய் என்று பெயர். இதற்கு விலை உயர்ந்த ரசாயன மருந்துகளை தேடி ஓட வேண்டாம். உங்கள் சமையலறையில் இருக்கும் ஒரே ஒரு பொருள், ஆம், ஒரே ஒரு கரண்டி பொருள் போதும். அதை வைத்து இந்த நாற்று அழுகல் நோயை 100% எப்படி தடுப்பது மற்றும் குணப்படுத்துவது என்ற ரகசியத்தைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். இனி உங்கள் ஒரு நாற்று கூட வீணாகாது. வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். முதலில் இந்த நாற்று அழுகல் நோய் அல்லது டேம்பிங் ஆஃப் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இது அடிப்படையில் ஒரு பூஞ்சைத் தொற்று. பைத்தியம், ரைசாக்டோனியா, ஃபியூசாரியம் போன்ற பல வகையான பூஞ்சைகள் மண்ணில் இயற்கையாகவே இருக்கும். சாதகமான சூழ்நிலை கிடைக்கும்போது, அதாவது அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் மோசமான காற்றோட்டம் இருக்கும்போது, இந்த பூஞ்சைகள் அதிவேகமாக வளரத் தொடங்கும். அவை மிகவும் மென்மையாக இருக்கும் இளம் நாற்றுகளின் தண்டு மற்றும் வேர் பகுதியை தாக்குகின்றன. நாற்றுகளின் தண்டு பகுதி மண்ணைத் தொடும் இடத்தில் நீர் கோர்த்தது போல மென்மையாகி கருப்பு அல்லது பழுப்பு நிறமாக மாறி இறுதியில் நாற்று ஒடிந்து விழுந்துவிடும். இதுதான் நாற்று அழுகல் நோய். விதைகள் முளைக்கும் முன்பே அவற்றை அழிக்கும் திறனும் இந்த பூஞ்சைகளுக்கு உண்டு. குறிப்பாக குளிர்காலம் மற்றும் மழைக்காலங்களில் இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த காலங்களில் சூரிய ஒளி குறைவாகவும் ஈரப்பதம் அதிகமாகவும் இருப்பது இந்த பூஞ்சைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றதாக அமைந்து விடுகிறது. இதைத் தடுக்க சரியான வழிமுறைகளை கையாள்வது மிகவும் அவசியம். இந்த நோயின் ஆரம்ப அறிகுறிகளை எப்படி கண்டறிவது என்று பார்ப்போம். இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு எளிதாக நம்மால் செடிகளை காப்பாற்ற முடியும். முதல் அறிகுறி, உங்கள் நாற்றுகள் திடீரென்று வாடிப்போவதுதான். நீங்கள் தண்ணீர் ஊற்றிய பிறகும் கூட செடி புத்துணர்ச்சி அடையாமல் சோர்ந்து காணப்படும். இது வேர்களில் பிரச்சனை இருப்பதற்கான முதல் சங்கேதமாகும். இரண்டாவதாக, நாற்றின் தண்டு பகுதியை உற்று கவனியுங்கள். தண்டு மண்ணைத் தொடும் இடத்தில் நூல் போல மிகவும் மெல்லியதாக மாறியிருக்கும். சில நேரங்களில் அந்த இடத்தில் ஒரு விதமான வெள்ளை அல்லது சாம்பல் நிற பஞ்சு போன்ற பூஞ்சை படலத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த தண்டு பகுதியை லேசாக தொட்டு பார்த்தால் அது மிகவும் மென்மையாகவும் வலுவிழந்தும் இருக்கும். மூன்றாவது அறிகுறி, இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுவது. வேர்களால் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியாததால் இலைகள் நிறம் மாறி வளர்ச்சி குன்றிவிடும். சில சமயங்களில் நீங்கள் நட்ட விதைகள் முளைக்காமலேயே மண்ணுக்குள் அழிந்து போவதற்கும் இந்த பூஞ்சைகளே காரணமாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றைக் கண்டறிந்தால் கூட உடனடியாக நாம் செயல்படத் தொடங்க வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நோய் தொற்று மற்ற செடிகளுக்கும் பரவ வாய்ப்புள்ளது. இந்த பூஞ்சைகள் எப்படி நாற்றுகளை தாக்குகின்றன என்ற அறிவியலை நாம் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்வோம். நாம் பயன்படுத்தும் தொட்டி மண், தென்னை நார் கழிவு அல்லது மண்புழு உரத்தில் இந்த பூஞ்சைகளின் வித்துக்கள் அல்லது ஸ்போர்கள் செயலற்ற நிலையில் இருக்கும். அவை தங்களுக்கு சாதகமான சூழல் வரும் வரை காத்திருக்கும். எப்போது நாம் அதிகமாக தண்ணீர் ஊற்றுகிறோமோ அல்லது தொட்டியில் நீர் தேங்கி நிற்கிறதோ அப்போது மண்ணில் உள்ள காலி இடங்களை நீர் நிரப்பி வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் செல்வதை தடுத்துவிடும். இந்த ஆக்சிஜன் இல்லாத ஈரப்பதம் நிறைந்த சூழல்தான் பூஞ்சைகள் உயிர் பெற்று வளர தேவையான ஒரு வரப்பிரசாதம். இந்த பூஞ்சைகள் நாற்றுகளின் மென்மையான வேர் மற்றும் தண்டு பகுதிக்குள் ஊடுருவி செடியின் உள்ளே இருக்கும் சாற்றை உறிஞ்சி வாழத் தொடங்கும். இதனால் செடியின் சைலம் மற்றும் புளோயம் எனப்படும் நீர் மற்றும் உணவு கடத்தும் திசுக்கள் சேதமடைகின்றன. இதன் விளைவாக வேரிலிருந்து இலைகளுக்கு நீர் செல்லாது, இலைகளிலிருந்து வேர்களுக்கு உணவு செல்லாது. இந்த தொடர்பு துண்டிக்கப்படுவதால்தான் செடி வாடி தண்டு வலுவிழந்து இறுதியில் இறந்துவிடுகிறது. இது ஒரு சங்கிலித் தொடர்வினை போல மிக வேகமாக நடக்கும். ஒரு நாற்றில் தொற்று ஏற்பட்டால் அதன் வேர்கள் மூலம் பரவும் பூஞ்சை அருகிலுள்ள மற்ற ஆரோக்கியமான நாற்றுகளையும் எளிதில் தாக்கிவிடும். தோட்டக்கலையில் நாம் செய்யும் முதல் மற்றும் மிக முக்கியமான தவறு,
அதிகப்படியாக தண்ணீர் ஊற்றுவது. செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுகிறோமோ அவ்வளவு நல்லது என்று நம்மில் பலர் தவறாக நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. குறிப்பாக நாற்றுகள் மிகவும் சிறியதாக இருக்கும்போது அவற்றின் வேர்களுக்கு மிகக் குறைந்த அளவு தண்ணீரே தேவைப்படும். நாம் அதிகமாக தண்ணீர் ஊற்றும்போது மண் எப்போதும் ஈரமாகவே இருக்கும். இது பூஞ்சை வளர்ச்சிக்கு வழிவகுப்பது மட்டுமல்லாமல் நாற்றுகளின் வேர்கள் மூச்சுத் திணறி அழுகிப் போவதற்கும் காரணமாகிறது. சரியான முறையில் தண்ணீர் ஊற்றுவது எப்படி என்றால், தொட்டியின் மேல் மண்ணை உங்கள் விரலால் தொட்டுப் பாருங்கள். சுமார் 1 இன்ச் ஆழத்திற்கு மண் காய்ந்து இருந்தால் மட்டுமே அடுத்த முறை தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் ஊற்றும்போது செடியின் இலைகள் மற்றும் தண்டுகளில் படாமல் நேரடியாக மண்ணில் ஊற்றுவது சிறந்தது. இலைகளில் ஈரப்பதம் இருந்தால் அது வேறு பல இலைவழி நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கும். ஒரு சிறிய ஸ்ப்ரே பாட்டில் அல்லது பூவாளியை பயன்படுத்தி மெதுவாக அளவாக தண்ணீர் கொடுப்பது நாற்றுகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. நினைவில் கொள்ளுங்கள், குறைவாக தண்ணீர் ஊற்றுவதால் ஏற்படும் பாதிப்பை விட அதிகமாக ஊற்றுவதால் ஏற்படும் பாதிப்பு மிக அதிகம். அதிகப்படியான தண்ணீரோடு தொடர்புடைய அடுத்த பெரிய தவறு மோசமான வடிகால் அமைப்பு. நீங்கள் எவ்வளவு சரியான அளவில் தண்ணீர் ஊற்றினாலும் நீங்கள் பயன்படுத்தும் தொட்டியில் அல்லது நாற்றங்கால் தட்டில் சரியான வடிகால் வசதி இல்லை என்றால் தண்ணீர் வெளியேறாமல் உள்ளேயே தேங்கிவிடும். இதுவும் அதிக தண்ணீர் ஊற்றியத்தின் சமமான ஒரு பிரச்சனையை உருவாக்கும். நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு தொட்டியிலும் கொள்கலனிலும் அதனடியில் போதுமான வடிகால் துளைகள் இருப்பதை உறுதி செய்யுங்கள். சில நேரங்களில் துளைகள் இருந்தாலும் மண்ணின் இறுக்கமான அமைப்பு காரணமாக நீர் சரியாக வடியாது. இதை தவிர்க்க நாம் பயன்படுத்தும் மண் கலவை மிகவும் இலகுவாகவும் காற்றோட்டமாகவும் இருக்க வேண்டும். வெறும் தோட்டத்து மண்ணை மட்டும் பயன்படுத்தாமல் அதனுடன் சம அளவில் தென்னை நார் கழிவு, கோகோபீட், மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட் மற்றும் மணல் அல்லது பெர்லிட்டே போன்றவற்றை கலந்து பயன்படுத்தும்போது மண் கலவையின் அடர்த்தி குறைந்து நீர் எளிதாக வடிந்துவிடும். அதே சமயம் செடிக்குத் தேவையான ஈரப்பதத்தை தென்னை நார் கழிவு தக்க வைத்துக் கொள்ளும். சரியான மண் கலவை மற்றும் நல்ல வடிகால் வசதி நாற்று அழுகல் நோய்க்கான வாய்ப்பை 50% அதிகமாக குறைத்துவிடும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நாம் செய்யும் 3வது பொதுவான தவறு சுத்திகரிக்கப்படாத மண் மற்றும் கருவிகளை பயன்படுத்துவது. முந்தைய பயிரில் நோய் தாக்கிய தொட்டி மண்ணை அப்படியே அடுத்த விதைப்பெருக்கு பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது. அந்த மண்ணில் நோய் காரணிகளான பூஞ்சைகளின் வித்துக்கள் நிச்சயம் இருக்கும். அது புதிய நாற்றுகளையும் தாக்கும். எனவே பழைய மண்ணை மீண்டும் பயன்படுத்தும்போது அதை சூரிய ஒளியில் நன்கு காய வைத்து பயன்படுத்துவது அவசியம். ஒரு கருப்பு பாலித்தீன் ஷீட்டில் மண்ணை பரப்பி 2 முதல் 3 வாரங்கள் நல்ல வெயிலில் வைப்பதன் மூலம் அதில் உள்ள பெரும்பாலான நோய் காரணிகளை அழித்துவிடலாம். இதேபோல் நாம் பயன்படுத்தும் கத்தரிக்கோல், மண் அள்ளும் கரண்டி போன்ற தோட்டக் கருவிகளையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஒரு செடியில் வேலை செய்த பிறகு அடுத்த செடிக்குச் செல்லும் முன் கருவிகளை டெட்டால் அல்லது சோப்பு நீரில் கழுவி சுத்தம் செய்வது நோய் ஒரு செடியிலிருந்து மற்றொன்றுக்கு பரவுவதை தடுக்கும். நாற்றங்காலுக்கென புதிய மண் கலவையை தயாரிப்பது அல்லது நம்பகமான இடங்களிலிருந்து வாங்குவது எப்போதுமே சிறந்த மற்றும் பாதுகாப்பான வழி. இந்த சிறிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பிற்காலத்தில் ஏற்படும் பெரிய இழப்புகளைத் தடுக்கும். இப்போது இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நம் சமையலறையில் இருக்கும் அந்த ரகசியமான சக்தி வாய்ந்த பொருளைப் பற்றி பார்ப்போம். அது வேறு ஒன்றுமில்லை, நாம் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தும் மஞ்சள் தூள்தான். ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். மஞ்சள். பல நூற்றாண்டுகளாக மஞ்சள் ஒரு கிருமிநாசினியாகவும் மருத்துவ குணம் கொண்ட பொருளாகவும் நம் கலாச்சாரத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அருமையான மருத்துவ குணங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தாவரங்களுக்கும் பொருந்தும். ரசாயன பூஞ்சை கொல்லிகள் மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளையும் சேர்த்து அழித்து மண்ணை மலடாக்கிவிடும். ஆனால் மஞ்சள் அப்படியல்ல. இது ஒரு இயற்கையான பூஞ்சைக்கொல்லி. இது தீங்கு செய்யும் பூஞ்சைகளை மட்டுமே குறிவைத்து அழிக்கும். அதே சமயம் மண்ணின் வளத்தை எந்த வகையிலும் பாதிக்காது. இது மிகவும் மலிவானது, எளிதில் கிடைக்கக்கூடியது மற்றும் பயன்படுத்துவதற்கு முற்றிலும் பாதுகாப்பானது. உங்கள் தோட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான நாற்றுகளை பாதுகாக்க உங்களுக்கு தேவையானது வெறும் ஒரு சில ரூபாய் மதிப்புள்ள மஞ்சள் தூள் மட்டுமே.
ரசாயனங்களின் நெடியும் தீங்கும் இல்லாத ஒரு தூய்மையான பசுமையான தோட்டத்தை உருவாக்க மஞ்சள் நமக்கு ஒரு பெரிய வரம். மஞ்சள் தூள் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த பூஞ்சை கொல்லியாக செயல்படுகிறது? இதன் பின்னால் உள்ள அறிவியல் என்ன? மஞ்சளின் இந்த அபார சக்திக்கு காரணம் அதில் உள்ள குர்குமின் என்ற வேதிப்பொருள்தான். குர்குமின் ஒரு இயற்கையான பாலிஃபீனால் ஆகும். இது சக்தி வாய்ந்த ஆன்டிசெப்டிக், ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டிஃபங்கல் பண்புகளை கொண்டுள்ளது. அதாவது இது கிருமிகள், பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளை எதிர்க்கும் திறன் கொண்டது. இந்த குர்குமின் நாற்று அழுகல் நோயை உண்டாக்கும் பைத்தியம், ரைசாக்டோனியா போன்ற பூஞ்சைகளின் செல் சுவரை தாக்கி அதை சிதைக்கிறது. செல் சுவர் சிதைந்தவுடன் பூஞ்சையால் உயிர் வாழ முடியாது, அது அழிந்துவிடும். மேலும் பூஞ்சைகளின் வளர்ச்சிதை மாற்றத்தையும் மெட்டபாலிசம் குர்குமின் பாதிக்கிறது. இதனால் பூஞ்சைகளால் இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் போகிறது. இது ஒரு சிஸ்டமிக் பூஞ்சை கொல்லி போல செயல்படாது, மாறாக இது ஒரு கான்டாக்ட் பூஞ்சை கொல்லி. அதாவது மஞ்சள் தூள் ஏக்கிடெல்லாம் படுகிறதோ அங்கே இருக்கும் பூஞ்சைகளை அழிக்கும். அதனால்தான் இதை வேர் மற்றும் தண்டுப்பகுதியைச் சுற்றி பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இது ஒரு தடுப்பு நடவடிக்கையாக செயல்பட்டு பூஞ்சைகள் செடியை தாக்காதவாறு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. இந்த மந்திரக் கரைசலை தயாரிப்பதற்கான முதல் படி சரியான மஞ்சள் தூளை தேர்ந்தெடுப்பது. கடைகளில் கிடைக்கும் எல்லா மஞ்சள் தூளும் ஒரே மாதிரியானவை அல்ல. சிலவற்றில் நிறத்திற்காக செயற்கையான ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருக்கலாம். இது போன்ற கலப்பட மஞ்சள் தூளை பயன்படுத்தும்போது அது செடிகளுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீங்கையே விளைவிக்கும். எனவே முடிந்தவரை ஆர்கானிக் அல்லது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட எந்தவித கலப்படமும் இல்லாத தூய்மையான மஞ்சள் தூளை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களே விரலி மஞ்சளை வாங்கி அரைத்து பயன்படுத்தினால் அதுதான் மிகச் சிறந்தது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் நம்பும் ஒரு பிராண்டிலிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள். சமையலுக்கு பயன்படுத்தும் அதே மஞ்சள் தூள்தான். இதற்கு தனியாக எதுவும் வாங்கத் தேவையில்லை. தூளின் நிறம் அடர் மஞ்சளாகவும் நல்ல மணமாகவும் இருக்க வேண்டும். இதை ஒரு காற்றுப்புகாத டப்பாவில் சேமித்து வைப்பதன் மூலம் அதன் மருத்துவ குணங்கள் குறையாமல் நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கலாம். சரியான பொருளை தேர்ந்தெடுப்பது நாம் எதிர்பார்க்கும் பலனை பெறுவதில் முதல் மற்றும் முக்கியமான படியாகும். அடுத்து, சரியான அளவு. ஏன் குறிப்பாக ஒரு கரண்டி என்று சொல்கிறோம்? இந்த அளவு மிகவும் முக்கியமானது. எந்த ஒரு இயற்கை மருந்தாக இருந்தாலும் அதை சரியான அளவில் பயன்படுத்தும்போதுதான் அது மருந்தாக வேலை செய்யும். அளவு கூடினாலோ அல்லது குறைந்தாலோ அதன் பலன் கிடைக்காது. சில சமயங்களில் அதுவே நஞ்சாக மாறக்கூடும். பொதுவாக ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு டீஸ்பூன், சுமார் 5 கிராம் மஞ்சள் தூள் என்பது சரியான அளவாகும். இந்த விகிதத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதைவிட குறைவாக பயன்படுத்தினால் அதன் பூஞ்சை எதிர்ப்பு திறன் குறைவாக இருந்து நோயை கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். அதே சமயம் இதைவிட அதிகமாக, அதாவது மிகவும் அடர்த்தியாக மஞ்சள் கரைசலை பயன்படுத்தும்போது அது மண்ணின் கார அமிலத்தன்மையை pH லெவல் மாற்றக்கூடும். மேலும் அதிகப்படியான மஞ்சள் தூள் வேர்களைச் சுற்றி ஒரு படிமத்தை உருவாக்கி வேர்கள் சுவாசிப்பதையும் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதையும் தடுக்கக்கூடும். எனவே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி இங்கேயும் பொருந்தும். பரிந்துரைக்கப்பட்ட ஒரு கரண்டி என்ற அளவை துல்லியமாக பின்பற்றுவது 100% வெற்றியை உறுதி செய்யும். இந்த மஞ்சள் கரைசலை செடிகளுக்கு பயன்படுத்தும் முதல் முறை ஊற்று முறை அல்லது ட்ரென்ச்சிங் மெத்தட். இது மிகவும் பயனுள்ள முறையாகும். முதலில் 1 லிட்டர் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் ஏற்கனவே சொன்னது போல 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளைச் சேர்க்கவும். அதை ஒரு குச்சி கொண்டு நன்றாக கலக்கவும். மஞ்சள் தூள் தண்ணீரில் முழுமையாக கரையாது, அது மிதக்கும். எனவே சுமார் 10 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடவும். இதனால் மஞ்சளில் உள்ள குர்குமின் மற்றும் பிற மருத்துவ குணங்கள் தண்ணீரில் நன்கு கலந்துவிடும். பிறகு இந்த கரைசலை மீண்டும் ஒரு முறை கலக்கிவிட்டு ஒவ்வொரு நாற்றின் வேர்பகுதியிலும் தண்டைச் சுற்றிலும் மண் நன்றாக நனையும்படி ஊற்ற வேண்டும். இலைகள் மீது தெளிப்பதை விட வேர்பகுதியில் ஊற்றுவதுதான் அழுகல் நோய்க்கு மிகவும் சிறந்தது. ஏனென்றால் பிரச்சனை வேரில்தான் ஆரம்பிக்கிறது. இந்த முறையை நாற்றுகள் முளைத்து 10 நாட்கள் ஆனதிலிருந்து வாரம் ஒரு முறை தொடர்ந்து செய்து வரலாம்.
இது ஒரு தடுப்பு நடவடிக்கையாகவும் செயல்படும். ஏற்கனவே நோய் தாக்கிய செடிகளுக்கு மருந்தாகவும் பயன்படும். மஞ்சளை பயன்படுத்தும் இரண்டாவது முறை தூவு முறை அல்லது ட்ரை பவுடர் மெத்தட். இந்த முறை குறிப்பாக மழைக்காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மழைக்காலங்களில் மண் ஏற்கனவே ஈரமாக இருக்கும். இந்த நேரத்தில் மஞ்சள் கரைசலை ஊற்றினால் ஈரப்பதம் இன்னும் அதிகரித்து பிரச்சனை பெரிதாக வாய்ப்புள்ளது. எனவே இது போன்ற சமயங்களில் மஞ்சள் தூளை நேரடியாக பயன்படுத்தலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை எடுத்து ஒவ்வொரு நாற்றின் தண்டு பகுதியைச் சுற்றிலும் மண்ணின் மீது மெல்லியதாக ஒரு கோடு போல தூவிவிட வேண்டும். இதை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். தண்டு மீது நேரடியாக படாதவாறு தண்டைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போல தூவ வேண்டும். இது மண்ணின் மேற்பரப்பில் இருக்கும் பூஞ்சைகளை உடனடியாக கொல்லும். மேலும் எறும்புகள் மற்றும் பிற சிறிய பூச்சிகள் நாற்றுகளை தாக்குவதையும் இது தடுக்கும். விதை நடும்போதும் இந்த முறையை பயன்படுத்தலாம். விதை ஊன்றும் குழியில் ஒரு மிகச்சிறிய அளவு மஞ்சள் தூளை தூவிவிட்டு அதன் பிறகு விதையை வைத்தால் விதை முளைக்கும் தருணத்திலேயே பூஞ்சை தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்படும். இது ஒரு மிக எளிமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பமாகும். எப்போதுமே வருமுன் காப்பதே சிறந்தது. நோய் வந்த பிறகு குணப்படுத்த முயற்சிப்பதை விட நோய் வராமலேயே தடுப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த மஞ்சள் தூள் முறையை ஒரு தடுப்பு நடவடிக்கையாக பயன்படுத்துவதுதான் மிகச் சிறந்த பலனை தரும். நீங்கள் நாற்றங்காலுக்காக மண் கலவையை தயாரிக்கும் போதே அதனுடன் சிறிதளவு மஞ்சள் தூளை கலந்து விடலாம். உதாரணமாக 10 கிலோ மண் கலவைக்கு சுமார் 50 கிராம் மஞ்சள் தூளைச் சேர்த்து நன்கு கலந்தால் அந்த மண் கலவையே ஒரு இயற்கையான பூஞ்சை கொல்லியாக மாறிவிடும். இது ஆரம்பத்திலிருந்தே பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடுத்து ஆரோக்கியமான நாற்று வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அதேபோல் விதைகள் நட்ட பிறகு தண்ணீர் ஊற்றுவதற்கு பதிலாக முதல் முறையாக இந்த மஞ்சள் கலந்த நீரை மெதுவாக தெளித்து விடலாம். இது விதைகளை பூஞ்சை தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும். வாரம் ஒரு முறை தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து நாற்றுகளுக்கும் மஞ்சள் நீரை ஊற்றி வருவது உங்கள் நாற்றங்கால் 100% பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும். இந்த பழக்கத்தை உங்கள் தோட்டக்கலை வழக்கத்தின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டால் நாற்று அழுகல் என்ற பிரச்சனைக்கே உங்கள் தோட்டத்தில் இடம் இருக்காது. ஒருவேளை உங்கள் சில நாற்றுகள் ஏற்கனவே அழுகல் நோயால் பாதிக்கப்பட்டுவிட்டால் அவற்றை காப்பாற்ற முடியுமா? முடியும், ஆனால் அது நோயின் தீவிரத்தை பொறுத்தது. நோயின் ஆரம்ப கட்டத்தில், அதாவது தண்டு லேசாக மெலிந்து செடி லேசாக வாடத் தொடங்கியிருக்கும்போது நம்மால் நிச்சயம் காப்பாற்ற முயற்சி செய்யலாம். முதலில் பாதிக்கப்பட்ட செடியை மற்ற செடிகளிலிருந்து உடனடியாக தனியாக எடுத்து வைக்கவும். இது நோய் மற்றவற்றுக்கு பரவுவதை தடுக்கும். இரண்டாவதாக 2 நாட்களுக்கு அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை முழுவதுமாக நிறுத்திவிடவும். மண் கோஓஎன்சிஎன் காயட்டும். மூன்றாவதாக நாம் தயாரித்த மஞ்சள் கரைசலை பாதிக்கப்பட்ட செடியின் வேர்பகுதியில் நன்றாக ஊற்றவும். இது பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடுக்கும். மேலும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை தண்டைச் சுற்றி தூவிவிடவும். நான்காவதாக அந்த செடியை நல்ல காற்றோட்டம் மற்றும் மறைமுகமான சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தில் வைக்கவும். சில நாட்களில் செடி மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆனால் தண்டு பகுதி முற்றிலும் அழுகி செடி ஒடிந்து விழுந்துவிட்டால் அதை காப்பாற்றுவது கடினம். அந்த செடியை மண்ணோடு அப்புறப்படுத்தி விடுவது நல்லது. பிஆர்டிக்ஸ் இழக்காதீர்கள். ஆரம்பத்திலேயே கவனித்தால் பல செடிகளை காப்பாற்றலாம். இந்த மஞ்சள் தூள் முறையை மற்ற இயற்கை தோட்டக்கலை முறைகளோடு இணைத்து பயன்படுத்தும்போது அதன் பலன் பன்மடங்கு அதிகரிக்கும். இது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த தாவர பாதுகாப்பு அணுகுமுறையாகும். உதாரணமாக, வாரம் ஒரு முறை மஞ்சள் நீர் ஊற்றுகிறீர்கள் என்றால் அடுத்த வாரம் வேப்பெண்ணெய் கரைசலை இலைகளில் தெளிக்கலாம். வேப்பெண்ணெய் இலைகளை தாக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளிடமிருந்து செடியை பாதுகாக்கும். அதேபோல் 15 நாட்களுக்கு ஒரு முறை பஞ்சகவ்யா அல்லது மீன் அமிலத்தை ஃபிஷ் அமினோ ஆசிட் நீரில் கலந்து ஊற்றும்போது அது செடியின் வளர்ச்சியை தூண்டி அதன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஒரு செடியின் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும்போது அது பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுகளை சுயமாகவே எதிர்த்து போராடும். மஞ்சள் தூள் ஒரு வெளிப்புற கவசமாக செயல்படும்போது பஞ்சகவ்யா போன்ற ஊட்டச்சத்துக்கள் செடியை உட்புறமாக வலுப்படுத்தும்.
இப்படி பல்வேறு இயற்கை இடுபொருட்களை ஒரு சுழற்சி முறையில் பயன்படுத்தும்போது நம் தோட்டம் ரசாயனங்களின்றி முழுமையான இயற்கை முறையில் செழித்து வளரும். ஒவ்வொன்றும் ஒரு சிக்கெறிந்த பணியைச் செய்வதால் செடிகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும். இந்த மஞ்சள் தூள் தீர்வு எல்லா செடிகளுக்கும் பொருந்துமா? இது ஒரு பொதுவான கேள்வி. ஆம், இந்த மஞ்சள் தூள் முறை பெரும்பாலான காய்கறி மற்றும் பூச்செடி நாற்றுகளுக்கு முற்றிலும் பாதுகாப்பானது மற்றும் பயனுள்ளது. தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை, வெள்ளரி, புடலை, பீர்க்கங்காய் போன்ற அனைத்து காய்கறி நாற்றுகளுக்கும், சாமந்தி, ரோஜா, செம்பருத்தி போன்ற பூச்செடி நாற்றுகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். கீரை வகைகளுக்கும் இது மிகவும் நல்லது. மஞ்சள் தூளின் பூஞ்சை எதிர்ப்புத்தன்மை இந்த மென்மையான நாற்றுகளை அழுகல் நோயிலிருந்து திறம்பட பாதுகாக்கும். பொதுவாக எந்த ஒரு தாவரமும் மஞ்சளை வெறுப்பதாக அறிவியல் பூர்வமான தரவுகள் இல்லை. இருப்பினும் நீங்கள் ஒரு புதிய அல்லது மிகவும் அரிதான வகை செடிக்கு இதை பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றால், முதலில் ஒரே ஒரு செடிக்கு மட்டும் இந்த கரைசலை ஊற்றி 2 நாட்கள் அதன் எதிர்வினையை கவனிக்கவும். எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு மற்ற எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். இது ஒரு நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஆனால் 99% அதிகமான பொதுவான தோட்டச் செடிகளுக்கு மஞ்சள் ஒரு சிறந்த நண்பன் என்பதில் சந்தேகமில்லை. இந்த இயற்கை முறையை பின்பற்றுவதால் கிடைக்கும் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று பொருளாதார ரீதியானது. தோட்டக்கடைக்குச் சென்று நீங்கள் ஒரு ரசாயன பூஞ்சை கொல்லி மருந்தை வாங்கினால் அதன் விலை குறைந்தது 100 முதல் 200 ரூபாய் வரை இருக்கும். ஆனால் ஒரு பாக்கெட் மஞ்சள் தூளின் விலை வெறும் 10 அல்லது 20 ரூபாய்தான். அந்த ஒரு பாக்கெட் மஞ்சள் தூளை வைத்து உங்கள் தோட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான நாற்றுகளை பல மாதங்களுக்கு நீங்கள் பாதுகாக்க முடியும். ஒரு பெரிய வீட்டுத் தோட்டம் அல்லது மாடித் தோட்டம் வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய சேமிப்பாகும். மேலும் ரசாயன மருந்துகளை வாங்கும்போது அதை எப்படி கலப்பது, எவ்வளவு பயன்படுத்துவது, பயன்படுத்தும்போது என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை, கையுறை, முகக்கவசம் எடுத்துக்கொள்வது என பல குழப்பங்கள் இருக்கும். ஆனால் மஞ்சள் தூள் அப்படியல்ல. இது நம் சமையலறை பொருள் என்பதால் இதை கையாள்வது மிகவும் எளிது மற்றும் பாதுகாப்பானது. குறைந்த செலவில் அதிக பலனைத் தரும் ஒரு அற்புதமான தீர்வு இது. உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தி அதே நேரத்தில் உங்கள் செடிகளையும் மண்ணையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரசாயன பூஞ்சை கொல்லிகளுக்கும் மஞ்சளுக்கும் உள்ள மற்றொரு முக்கியமான வேறுபாடு மண்ணின் ஆரோக்கியத்தில் அவை ஏற்படுத்தும் தாக்கமாகும். ரசாயன பூஞ்சை கொல்லிகள் தீங்கு செய்யும் பூஞ்சைகளை அழிக்கும்போது மண்ணில் உள்ள ட்ரைகோடெர்மா விரிட்டி, சூடோமோனாஸ் போன்ற நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளையும் சேர்த்து அழித்து விடுகின்றன. இந்த நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள்தான் மண்ணை வளமாக வைத்திருப்பதற்கும் செடிகள் ஊட்டச்சத்துக்களை எளிதாக எடுத்துக்கொள்வதற்கும் உதவுகின்றன. இவை அழிக்கப்படும்போது மண் காலப்போக்கில் தனது உயிர் சக்தியை இழந்து மலடாகிவிடும். ஆனால் மஞ்சள் ஒரு இயற்கை பொருள் என்பதால் அது நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை பாதிப்பதில்லை. அது தீங்கு செய்யும் பூஞ்சைகளை மட்டுமே கட்டுப்படுத்துகிறது. இதனால் மண்ணின் உயிர் சூழல், சாயில் எக்கோசிஸ்டம் பாதுகாக்கப்படுகிறது. தொடர்ந்து மஞ்சளை பயன்படுத்தும் போது மண்ணின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து எதிர்காலத்தில் நோய்த் தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் குறைகிறது. எனவே நீங்கள் மஞ்சளை பயன்படுத்துவது உங்கள் தற்போதைய நாற்றுகளை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் தோட்டத்தின் எதிர்கால ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் செய்யும் ஒரு சிறந்த முதலீடாகும். இங்கே நாம் உடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டுக்கதை அதிகமாக பயன்படுத்தினால் அதிக நன்மை கிடைக்கும் என்பது. இது முற்றிலும் தவறு. நாம் ஏற்கனவே டோசேஜ் பற்றி பேசியிருந்தாலும் இதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துவது அவசியம். சிலர் ஒரு கரண்டி மஞ்சள் இவ்வளவு நன்மை செய்கிறதென்றால் 2 கரண்டி போட்டால் இன்னும் வேகமாக செடி குணமாகும் என்று நினைக்கலாம். தயவு செய்து அந்த தவறைச் செய்யாதீர்கள். மஞ்சள் தூளில் அமிலத்தன்மை உள்ளது. அதை அதிக அளவில் மண்ணில் சேர்க்கும்போது அது மண்ணின் கார அமில நிலையை pH மாற்றி அதை அமிலத்தன்மை கொண்டதாக மாற்றிவிடும். பெரும்பாலான காய்கறி செடிகள் நடுநிலையான கார அமிலத்தன்மை கொண்ட மண்ணில்தான் நன்றாக வளரும். மண் அமிலத்தன்மைக்கு மாறும்போது செடிகளால் சில முக்கியமான ஊட்டச்சத்துக்களை, குறிப்பாக பாஸ்பரஸ் போன்றவற்றை உறிஞ்ச முடியாமல் போகும். இதனால்
செடியின் வளர்ச்சி பாதிக்கப்படும். எனவே பரிந்துரைக்கப்பட்ட அளவான 1 லிட்டர் நீருக்கு 1 டீஸ்பூன் என்பதை ஒருபோதும் தாண்ட வேண்டாம். இயற்கை மருத்துவம் என்பது அளவோடு பயன்படுத்தும் போதுதான் அமிர்தம். அந்த அளவை மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். மஞ்சளைப் போலவே நம் சமையலறையில் இருக்கும் மற்றொரு அற்புதமான பூஞ்சை கொல்லி இலவங்கப்பட்டை அல்லது லவங்கப்பட்டை தூள், சினமன் பவுடர். மஞ்சளுக்கு ஒரு சிறந்த மாற்றாக இதையும் பயன்படுத்தலாம். இலவங்கப்பட்டையில் சின்னமால்டிஹைட் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிஃபங்கல் பண்பை கொண்டது. இதன் செயல்பாடும் மஞ்சளைப் போலவேதான். பூஞ்சைகளின் செல் சுவரை தாக்கி அவற்றை அழிக்கும். நீங்கள் இலவங்கப்பட்டை தூளை பயன்படுத்த விரும்பினால் அதையும் மஞ்சள் தூளைப் போலவே பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 1 டீஸ்பூன் இலவங்கப்பட்டை தூளை கலந்து அதை வேர்பகுதியில் ஊற்றலாம். அல்லது பட்டைத்தூளை நேரடியாக தண்டை சுற்றி தூவலாம். இரண்டில் எது சிறந்தது என்று கேட்டால் இரண்டுமே சிறந்தவைதான். உங்கள் வீட்டில் எது எளிதாக கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தலாம். இரண்டையும் மாற்றி மாற்றி பயன்படுத்துவது கூட நல்ல பலனைத் தரும். உதாரணமாக, இந்த வாரம் மஞ்சள் நீர் ஊற்றினால் அடுத்த வாரம் பட்டைத்தூள் கலந்த நீரை ஊற்றலாம். இது பூஞ்சைகள் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு பழகிப் போவதைத் தடுக்கும். இறுதியாக, இந்த மஞ்சள் தந்திரத்தோடு சேர்த்து ஒரு வலுவான மற்றும் ஆரோக்கியமான நாற்றங்காலை உருவாக்குவதற்கான சில பொதுவான குறிப்புகளையும் பார்ப்போம். முதலில், தரமான விதைகளை தேர்ந்தெடுக்கவும். நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இரகங்களை தேர்ந்தெடுப்பது நல்லது. இரண்டாவதாக, நாற்றுகளுக்கு இடையே போதுமான இடைவெளி விட்டு நடவு செய்யவும். நெருக்கமாக நடும்போது காற்றோட்டம் குறைந்து நோய் எளிதில் பரவும். மூன்றாவதாக, உங்கள் நாற்றங்காலுக்கு தினமும் குறைந்தது 4 முதல் 6 மணி நேர சூரிய ஒளி கிடைப்பதை உறுதி செய்யுங்கள். சூரிய ஒளி பூஞ்சைகளின் வளர்ச்சியை இயற்கையாகவே கட்டுப்படுத்தும். நான்காவதாக, நாற்றங்கால் தட்டுகளை அல்லது தொட்டிகளை தரைமட்டத்தில் வைக்காமல் ஒரு ஸ்டாண்ட் அல்லது மேஜை மீது உயரமாக வைப்பது காற்றோட்டத்தை மேம்படுத்துவதோடு தரையிலிருந்து வரும் நோய் தொற்றுகளையும் தடுக்கும். ஐந்தாவதாக, உங்கள் செடிகளை தினமும் காலையில் ஒருமுறை பார்வையிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஏதேனும் பிரச்சனையின் ஆரம்ப அறிகுறி தெரிந்தால் உடனடியாக சரிசெய்ய அது உதவும். இந்த அனைத்து முறைகளையும் நீங்கள் ஒன்றாக பின்பற்றும்போது ஒரு ஆரோக்கியமான, பசுமையான, நோய்களற்ற தோட்டத்தை உருவாக்குவது நிச்சயம் சாத்தியமே. நண்பர்களே, இந்த வீடியோவில் நம் எல்லோரையும் கவலை கொள்ளச் செய்யும் நாற்று அழுகல் நோய்க்கான ஒரு மிக எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த இயற்கை தீர்வைக் கண்டோம். அதிகப்படியான ஈரப்பதம், மோசமான வடிகால் மற்றும் அசுத்தமான மண் ஆகியவற்றால் ஏற்படும் இந்த பூஞ்சைத் தொற்றை நம் சமையலறையில் இருக்கும் ஒரு கரண்டி மஞ்சள் தூளைக் கொண்டு எப்படி 100% தடுக்கலாம் மற்றும் குணப்படுத்தலாம் என்பதை விரிவாகப் பார்த்தோம். மஞ்சள் தூளை நீரில் கலந்து ஊற்றுவது மற்றும் பாட்டிகாயா தூவுவது என 2 முறைகளையும் சரியான அளவுகளையும் கற்றுக்கொண்டோம். நினைவில் கொள்ளுங்கள், வருமுன் காப்பது சிறந்தது. இந்த முறையை ஒரு தடுப்பு நடவடிக்கையாக பயன்படுத்துவது உங்கள் நாற்றுகளை ஆரம்பத்திலிருந்தே பாதுகாப்பாக வைத்திருக்கும். ரசாயனங்களுக்கு குட்பை சொல்லிவிட்டு இது போன்ற இயற்கை முறைகளுக்கு மாறுவது நம் செடிகளுக்கு மட்டுமல்ல, நம் மண்ணுக்கும் நம் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தோட்டக்கலை குறிப்புகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தும் இது போன்ற வேறு ஏதேனும் இயற்கை வைத்திய முறைகள் உள்ளதா? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.